கேப்டன் பிரபாகரன் மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பை பெற்றுள்ளது? 1991 வெளியான போது போலவே 2025ஆம் ஆண்டு ரீ-ரிலீஸிலும் இந்த படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மக்கள் பார்வையில் சில முக்கிய அம்சங்கள். விஜயகாந்தின் 100வது படம் என்பதால் ரசிகர்கள் இதை ஒரு சாதாரண திரைப்படமாக அல்லாமல் வரலாற்று தருணமாக பார்த்தனர். ரீ-ரிலீஸில் திரையரங்குகளில் பளிச் பாட்டுகள், பட்டாசு வெடிப்பு, பால் அபிஷேகம், பேனர் போஸ்டர் என விழாவாக கொண்டாடப்பட்டது. பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய பிரபாகரன் படம் பார்த்தபோது அழுத காட்சி மக்களிடையே பெரும் உணர்ச்சியை கிளப்பியது. பல இளைஞர்கள் முதல் முறையாக இந்த கிளாசிக் படத்தை திரையரங்கில் அனுபவித்தனர். பழைய ரசிகர்கள், எங்கள் கேப்டன் இன்னும் உயிரோடு இருப்பது போல தோன்றுகிறது என்று பெருமையுடன் பகிர்ந்தனர். பாடல்கள் ஆட்டமா தேரோட்டமா, பாசமுள்ள பாண்டியரே திரையரங்குகளில் மீண்டும் கூச்சலிட்டு கொண்டாடப்பட்டன. வசூல் என் வரவேற்பு ரீ-ரிலீஸ் முதல் 3 நாட்களிலேயே கோடிகளுக்கு மேல் வசூல் செய்தது. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற வெளிநாட்டு திரையரங்குகளிலும் நல்ல எதிரொலி இருந்தது. கேப்டன் பிரபாகரன் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் காரணங்கள்: 1. விஜயகாந்தின் வீரமும் குரலும், பொதுமக்கள் காவலரை போன்ற தோற்றம். 2. சமூக நீதி, ஊழல், சட்டவிரோத வனக்கடத்தல், பொதுமக்கள் உரிமை போன்ற கருப்பொருட்களை நேர்மையாக சொல்லியது. இளையராஜாவின் இசை, மக்கள் மனதில் இன்னும் வாழும் பாடல்கள். கேப்டன் பிரபாகரன் 34 வருடங்களுக்கு பிறகு மேம்படுத்தப்பட்ட 4K தரம் மற்றும் 7.1 சவுண்டம் கொண்டு திரையரங்குகளில் இனி தொழிந்து வெளியிடப்பட்டது. தமிழகத்தின் பல பகுதிகளில் திரையிடப்பட்டது. திரைக்காட்சிகள் 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் ஆகி ஆரம்ப 3 நாட்களுக்கு இது நிறைந்த வெற்றியை பெற்றது. கோடி அளவில் வசூல் செய்து திரையரங்குகளில் மகிழ்ச்சி பரவிவிட்டது. இது நடிகர் அரசியல்வாதி விஜயகாந்தின் 100வது படம். அவருக்கு கேப்டன் என்ற பட்டத்தையும் கொடுத்து கௌரவித்தது. இந்த திரைப்படம் விஜயகாந்தின் சமூக அறிவு கதாபாத்திரத்தை வலுப்படுத்தி அவரை மாநில தலைவர் போன்ற ஒரு இடத்தில் நிலைநிறுத்தியது. விஜயகாந்தின் 100வது படம் சமூக அரசியல் புரட்சி. விஜயகாந்துக்கு கேப்டன் என்ற பட்டம் மக்கள் கொடுத்த மரியாதை. மொத்தத்தில் கேப்டன் பிரபாகரன் மக்கள் மத்தியில் ஒரு திரைப்படம் மட்டுமில்லை, அது விஜயகாந்தின் அடையாளமும் ரசிகர்களின் உணர்ச்சியும்.